வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 18வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை பத்திங்க. கேட்டை நட்சத்திரத்தோட அதி தேவதைனா இந்திரன்னு சொல்லுவாங்க. கேட்டை புதனுடைய நட்சத்திரம். கேட்டையில பிறந்தவங்க பொருளாதாரம் பற்றிய முக்கிய குறிக்கோளோட இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குங்க. இவர்களுடைய இளமை காலம் சிறப்பாக இருக்காதுங்க. வைராகியமும் பிடிவாதமும் உள்ள நட்சத்திரம்னு சொல்லலாம்ங்க. அனுசம் பொறுமையோட இருந்து காரியம் சாதிக்குங்க. கேட்டைக்கு அப்படி இல்லைங்க, கொஞ்சம் அவசர குணம் இருக்குங்க. அதீதமான சீற்றமும் வேகமும் உள்ள நட்சத்திரம் கேட்டைங்க. கேட்டையில பிறந்தவர்களுக்கு அறிவும் தந்திரமும் இருக்குங்க. புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராஜதந்திரம் உள்ளவர்களாக கேட்டையில பிறந்தவங்க இருப்பாங்க. கேட்டையில பிறந்தவங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நட்புனால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. கேட்டை கோட்டை கட்டும்னு சொல்லுவாங்க, கேட்டை கோட்டை அழிக்கும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, கேட்டையில பிறந்தவர்கள் இருக்கிற பூர்வீக இடங்களை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு போகும்போது இவங்களுக்கு கோட்டை கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குங்க. கேட்டையில பிறந்தவர்கள் அதிக தைரியம் உடையவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. கேட்டையில பிறந்தவங்க ஆக்கப்பூர்வமான அறிவு கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீகத்துல பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது இல்லைங்க. குறைவான நண்பர்களை உடையவர்களாக இருக்காங்க. கேட்டையில் பிறந்தவர்கள் தனிமை விரும்பிகள்னு சொல்லலாங்க. ரொம்ப ரகசியமானவங்களாகவும் இருப்பாங்க. தியானம், ஆன்மீகம் மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. சண்டைக்கு முந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாங்க. கேட்டையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய குணமும் அவங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஈகோ உள்ள நட்சத்திரமாகவும் சொல்லலாம்ங்க. கேட்டையில பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்படுதுங்க. ஏதாவது ஒரு பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு வந்துருதுங்க. தொழில் மாற்றம் அதிகம் உள்ளவர்கள்னு கேட்டையில் இருக்கிறவங்கள சொல்லலாமுங்க. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் இருக்குங்க. அதிகாரத்தை பெரிதாக நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அறிவு ஞானம் முழுமையடைந்த நட்சத்திரம்னு கேட்டை நட்சத்திரத்தை சொல்லலாமுங்க. இந்த நட்சத்திரத்துல இருந்து ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. கேட்டையில பிறந்தவர்கள் உரிமைக்காக சண்டை போடக்கூடிய குணத்தோட இருப்பாங்க. நிர்வாக திறமை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தத்துவவாதிகளாகவும் இருப்பாங்க. கேட்டையில பிறந்தவங்க ஒரு வேலையை கோர்வையா செஞ்சு முடிக்க மாட்டாங்க. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பாதியில அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வேலையை செய்வாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி விட்டுட்டு போன வேலையை கண்டினியூ பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. கேட்டையில பிறந்தவங்களுக்கு பணத்தை கையாளுறதுல கொஞ்சம் திறமை குறைவுன்னே சொல்லலாமுங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வீட்டுல அவங்களோட அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குங்க. கூட பிறந்த பெண்களோட பெரிய அளவுல ஒத்து போயிட மாட்டாங்க. கொஞ்சம் பொறாமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. புத்தி கூர்மையும் இருக்குங்க. ஆனா இந்த பொறாமை குணமும் கூடவே சேர்ந்து வந்துடும். கேட்டையில் பிறந்தவர்களை செய்நன்றி மறக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாமுங்க. யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை இவங்க மறந்துட மாட்டாங்க. பெரிய இடங்கள்ல இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. கேட்டையில பிறந்தவங்களோட குடும்பத்துல சின்ன வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு 35-40 வயசுக்குள்ளார இறந்தவங்க இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்து அந்த பெண் தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் அதிகம் இருக்குங்க. அந்த குழந்தைகள் வளர வளர இவங்களோட பிரச்சனைகள் குறையுங்க. கேட்டையில் பிறந்தவர்கள் அடிச்சாங்கன்னா அடி நல்லா பலமா விழுகுங்க. கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கேட்டையில் பிறந்தவர்களோட முன்னோர்கள் யாராவது மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட குடும்பத்துல தத்துக்கு போனவங்க இருப்பாங்க. அதாவது பெற்றோர் இல்லாம வேற யாரோ ஒருத்தரால வளர்க்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமா சொத்துல பங்கு கிடைக்குங்க. இவங்களோட வீட்டு பக்கத்துல நீர் தேக்கம், அது மழை நீராகவும் இருக்கலாம், கழிவு நீராகவும் இருக்கலாம், அல்லது பொது கழிப்பிடம், அல்லது சுடுகாடு, அல்லது இன்சூரன்ஸ் ஆபீஸ், குறைந்தபட்சம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவது இவங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க.
அப்பாவோட உறவுகளோட சேர்ந்து வாழ்றது இவங்களுக்கு முடியாத காரியங்க. இவங்களோட குடும்பத்துல மருத்துவம் சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் ஷாப் சம்மந்தப்பட்ட ஆளுகளாவது இருப்பாங்க. ஒன்று மெடிக்கல் ஷாப் வச்சிருந்திருப்பாங்க அல்லது அங்கே வேலைக்காவது போயிருப்பாங்க. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமாக இருக்குங்க. விருச்சிக ராசியோட சிம்பிளே தேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தேல் கொட்டின மாதிரி வார்த்தைகளை இவங்க கொட்டிடுவாங்க. சொந்தக்காரர்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. அதை வெளியில காட்டிக்காம யாரோடையும் அதிகம் பழகாம இருப்பாங்க. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வலது கண்ணில் பார்வை கோளாறு அல்லது மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இவங்க குறிப்பிட்ட காலம் தன்னோட அம்மாவை விரோதியா நினைச்சு அம்மாவோட சரியா பேசாம பழகாம இருந்திருப்பாங்க. ஜாதகம் பார்க்க, பிரசன்னம் கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.